Hi friends, welcome to PoriyalaninPayanam. Next நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னா டேப்பர் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா, டேப்பர் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் ஓகேங்களா பாலை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்ஸ் அண்ட் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டக்குன்னு நம்ம இந்த சாப்டர்ஸை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். சரிங்களா, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டயக்ராம் பார்த்தாவே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். டவர்டையில் ஃபஸ்ட்டு D1 இருக்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பால், அதே போல் D2 டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பால். ஓகேங்களா, இதோட டெப்த் ஓகேங்களா, இதை டாப்லேருந்து இதோட டெப்த் என்னென்னா H1, அதே போல் இதோட டாப்லேருந்து பால் 2ஓட டெப்த் எவ்வளோ அப்படின்னா H2. ஓகேங்களா, அடுத்தது இந்த ரெண்டு பாலையும் நம்ம இனிஷியலில் D1ம் அதுக்கப்புறம் D2ம் ஓகேங்களா, D1 அண்ட் D2 இது ரெண்டையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி இதோட டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, மெயினாக என்ன டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இதிலிருந்து H1 ப்ளஸ் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த R1 இந்த டிஸ்டன்ஸை நம்ம ரெண்டையும் கூட்டி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அதே போல் H2 R2 இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு R2 இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம நோட் பண்ணுறோம். சரிங்களா, இப்போது ரெண்டு பாலையும் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து சென்டர் பாயிண்ட் வந்து O1 அண்ட் பெரிய பாலோடது O2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஓகேங்களா ஹரிசாண்டலாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பால்லேருந்து இந்த இடத்துல டச் ஆகிற பிளேஸஸை ஹரிசாண்டலாக நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு ட்ரையாங்குலஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் அந்த ட்ரையாங்குலஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் அதோட ட்ரையாங்குலர்ஸ் டயக்ராம்ஸ் இருக்கும். இந்த டயக்ராம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். O1 அண்ட் O2ன்றது என்ன அப்படின்னா ரெண்டு பாலோட சென்டர். ஓகேங்களா, ரெண்டு பாலோட சென்டர் மெயினாக நம்மளுக்கு இந்த டெவர்டைலோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதுதான் வந்து நம்மளுடைய எய்ம். ஓகேங்களா, அப்போது O2A இது வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல். இந்த ட்ரையாங்குலரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்குலர், அடுத்தது இந்த ட்ரையாங்குலர். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்குலர் இருந்து O1 O2 ஓகேங்களா, O1 O2A இது எல்லா டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியும். அதாவது O1Aன்றது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இந்த டயக்ராம்ஸில் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கும். பட் O1Aன்றது பியூர் வெர்டிக்கல். ஓகேங்களா, பட் O1 O2ன்றது ஸ்லைடாக வந்து நம்மளுக்கு இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த இன்க்ளைண்ட் வந்து எதுக்கு பேரலாக இருக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய டெவர்டைலுக்கு பேரலாக வந்து இருக்கும். சரிங்களா, அதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டயக்ராம்ஸில் இருந்து நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் H1 ப்ளஸ் R1 இது வரைக்கும். கரெக்டுங்களா, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா H2 R2 இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். கரெக்டுங்களா, அதை தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ வந்து நம்மளுக்கு இதிலிருந்து ஆஃப் ஆங்கிள் இன்க்ளூடட் ஆங்கிள் தான் வந்து ஆஃப் ஆங்கிள் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் θ/2. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரையாங்குலர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tan θ/2 = R2 மைனஸ் R1 H1 ப்ளஸ் R1 மைனஸ் H2 ப்ளஸ் R2 ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணும் போது கிடைக்கிது. இது வந்து சின்ன ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 2 மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா, மேலேயும் கீழேயும் 2 மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய 2s வந்து அப்படியே இந்த இடத்துல ரிட்டன் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருக்கிறத நம்ம டயாமீட்டர்லாம் மாற்றிடுச்சு. ஓகேங்களா, நம்மளுக்கு கொஷின்ஸில் டயாமீட்டர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி இதோட ஆங்கிள்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்கேஸ் ரேடியஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு தேவையான ஆங்கிள்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இப்போது பாருங்கள் இன்னொரு செட்டப் வந்து இருக்குது. எதுவும் டெவர்டைலோட ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் செட்டப் தான், பட் இதில் இருக்கக்கூடிய அந்த பாலோட டயாமீட்டர்
ஓகேங்களா. அந்த பாலோட டயாமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது H2, இந்த H2ன்றது நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா H1 அண்ட் H2 வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்ஸ். நம்ம டாப்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட் டைரெக்ஷன். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா H1 வந்து கீழே இருக்குது, பட் H2 வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. கரெக்டுங்களா. H2 வந்து நம்மளுக்கு மேலே இருக்குது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஆரிஜின் பாயிண்ட். ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா H1 + R1. இது வரைக்கும் நம்மளுக்கு H1, இதிலிருந்து இது வரைக்கும் H1. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு R1. ஸோ H1 + R1. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது O2. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து பாலோட டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா H2. கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆரிஜின் பாயிண்ட். ஓகேங்களா. இது ஆரிஜின், இது ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து பாலோட டாப் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு H2. ஓகேங்களா. அதே போல் இதோட பாலோட ரேடியஸ். ஓகேங்களா. பாலோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து R2. ஓகேங்களா. பட் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து சென்டர் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து R2லிருந்து இந்த H2வை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. அந்த O2க்கும் இந்த லைன்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம இதிலிருந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்குலரை மட்டும் எடுத்துப்போம். O1 O2 A. ஓகேங்களா. O1 O2 A எடுத்துக்கும் போது O1 A வந்து நம்மளுக்கு வெர்டிகல் டைரெக்ஷன். ஓகேங்களா. வெர்டிகல் டைரெக்ஷன். ஸோ H1 + R1 - R2 - H2. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் போன டயக்ராம்ஸுக்கும் இந்த டயக்ராம்ஸுக்கும். ஏன்னா பாலோட டயாமீட்டர்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்ளே நிற்கிது. அப்ளே நிற்கும் போது அந்த H2வோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் மெஷர் பண்ணுறதுனால இந்த இடத்துல அதோட சிம்பிள்ஸ் மட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கும். மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்க போது. எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேறு டயக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்து இன்னொரு மாடல் பார்க்கலாம். சரிங்களா. டெவட்டையில் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இது இன்னொரு மாடல். இந்த மாடல்ஸில் பாருங்கள், H1 வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன், பிலோவாக இருக்கிற லைன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா. இந்த லைனில் இருந்து டயாமீட்டர் 1 இருக்கக்கூடிய பால் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு H1. அதே போல் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து செகண்ட் பாலோட டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு H2. அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த லைன்ஸும் இந்த டெவட்டைலும் வந்து பேரலாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து போகலை. அதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு H1 R1. அதே போல் தான் இதிலிருந்து இது வரைக்கும் வரும்போது நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வரும்? H2 R2 வரும். சரிங்களா. ஸோ நம்ம இந்த பாலோட 2 சென்டர் O1 O2 மட்டும் எடுத்துக்கிட்டு O1 O2 அண்ட் A இதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்குலர்ஸ்லேருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று மறந்துடாதீங்க. எப்பொழுதுமே வந்து இந்த O1 அண்ட் A இது வந்து வெர்டிக்கல். ஸோ 90 டிகிரி இருக்கும். அதே போல் இந்த AO2, இந்த AO2ன்றது என்ன அப்படின்னா 2 பாலோட ரேடியஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. அது எவ்வளோ வேணால் இருக்கலாம், மினிமமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். அது எதை பொறுத்து சொல்லலாம் அப்படின்னா பெரிய பால் மேலே இருக்கக்கூடிய பெரிய பாலோட ரேடியஸ் மைனஸ் கீழே இருக்கக்கூடிய சின்ன பாலோட ரேடியஸ், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு O2லிருந்து Aக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா. ஸோ நம்ம இந்த டயக்ராம்ஸ் இந்த ட்ரையாங்குலர்லேருந்து tan θ / 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2 - R1 / H2 - R1 - H1 - R1. ஓகேங்களா. இதிலிருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது D2 - D1 2 × H2 - H1 - D2 - D1 இந்த டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான். உங்களுக்கு மெயினாக வந்து டயக்ராம்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கொஷின்ஸை படித்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வந்து எதிலிருந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோரார்லெஸ் எப்பொழுதுமே வந்து பாலோட டாப்
ஓகேங்களா, டாப் வரைக்கும் தான் அந்த டெப்த் கேஜஸை வச்சு மெஷர் பண்ண முடியும். ஸோ பாலோட டாப்பில் தான் எப்பயுமே வந்து அதாவது இந்த H1 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த H1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த H2வும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம ரேடியஸ், ஓகேங்களா, பாலோட ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்குது, டெவட்டைலோட வித்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த வித்தை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டயக்ராம்ஸை கிளியராக பாருங்கள், ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸு இருக்க வேணாம். இந்த சென்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் O1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இந்த சென்டரில் இருந்து இந்த பால்ஸ் வந்து டச் ஆகிற இந்த பிளேஸ் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த பாலோட ரேடியஸ், கரெக்டுங்களா. பட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த டெவட்டைலோட மேலே இருக்கக்கூடிய அந்த வித்து தான் தேவை. இந்த வித்துன்றது என்னது, D + X, அதாவது பாலோட டயாமீட்டர் ப்ளஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த எக்ஸ் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம். பட் பாலோட டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நோன் டயாமீட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது, கரெக்டுங்களா. அதே போல் இந்த D ஈக்குவல் டு, ஓகேங்களா, D ஈக்குவல் டு R2 + R2 secant theta. ஓகேங்களா, இந்த இடத்துல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த R2 secant theta இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த இடத்துல தான். சரிங்களா, நம்ம டைரெக்டாகவே வந்து கொடுத்துருக்கக்கூடிய பாலோட டயாமீட்டர்ஸை நமக்கு எடுத்துக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல நீங்கள் ஹரிசாண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கேப் வரும், கரெக்டுங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கேப் இருக்கும். அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இது மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த பால் வந்து செவுத்தில் டச் ஆகிருக்கு, சாரி இந்த டெவட்டையில் டச் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது O1 இந்த Y இது வரைக்கும் உள்ள அந்த இது வந்து நம்மளுக்கு டச் ஆக கிடையாது, எக்ஸஸாக கொஞ்சம் லென்த் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2 secant theta. ஓகேங்களா, R2 secant theta தான் O1 Yயோட வேல்யூ. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். R2 ப்ளஸ் இந்த இடம் வந்து நம்மளுக்கு R2. ஓகேங்களா, இந்த O1 Y தான் வந்து நம்மளுக்கு R2 secant theta. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். cos theta ஈக்குவல் டு R2 டிவைடட் பை ஒய். ஸோ நம்ம ஒய் தான் தேவை. ஸோ அதாவது இது இல்லை, இந்த O1 ஒய் தான் வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் நாங்கள் இந்த இடத்துல ஒய்ன்னு எடுத்துருக்காங்க. சரிங்களா, இது நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இதை மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு D தெரிஞ்சாச்சு. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சின்ன ட்ரையாங்குலராக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்குலர் எடுத்துக்கும் போது இதோட தீட்டா, ஓகேங்களா, theta equal to tan theta equal to x divided by h2 plus r2. h2 plus r2ன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். டெவட்டைலோட டாப்பில் இருந்து பாலோட டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து h2. அதோட சென்டர் வரைக்கும் இருக்கும்போது அதோட ரேடியஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் வந்து நமக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வரும்போது x ஈக்குவல் டு h2 + r2 இன்ட்டு tan theta. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு மோரலஸ் எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. எக்ஸும் தெரிஞ்சாச்சு. ஸோ நம்மளுக்கு டியும் தெரிஞ்சாச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டெவட்டைலோட வித்து வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, மெயினான விஷயம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான மெத்தடு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு எப்போது ரெஃபரன்ஸ் லைன், அதாவது எந்த ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து டெப்த் கேஜஸை இல்லை மைக்ரோமீட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாலோட டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. டாப்பில் இருந்தால் இல்லை பாட்டமில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பாலோட ரேடியஸ், அதாவது டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாலோட ரேடியஸ் ஆர் டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தாவே மேக்ஸிமம் வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன்ஸில் ட்ரையாங்குலர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போகுது மேக்ஸிமம். அந்த ட்ரையாங்குலர்ஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான இந்த டெவட்டைலோட ஆங்கிள்ஸை நம்ம tan thetaவில் இருந்து வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதிலிருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு theta divided by 2 இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னும் போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய thetaவில் இருந்து இன்ட்டு 2 பண்ணணும். ஓகேங்களா, இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு theta வந்து கிடைச்சிடும். அதாவது tan theta divided by 2 இது வந்து டைரெக்டாக வந்து இதிலிருந்து
தீட்டா மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்க்ளூடட் ஆங்கிள். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து θ/2 இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தீட்டா தான் ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுலேருந்து வரக்கூடிய தீட்டாவுக்கு நீங்கள் ×2 போட தேவை கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இன்கேஸ் இந்த θ/2க்கு பதிலாக இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆல்ஃபா எடுக்கிறீங்க இல்லை பீட்டா எடுக்கிறீங்க அந்த மாதிரினா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ×2 போட்டால் தான் அது இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து θ/2 போட்டிருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய இந்த தீட்டா வேல்யூஸே வந்து நம்மளுக்கு மல்டிஃபிகேஷன்ஸ் டூல் தான் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சரில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது.